ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஈவினிங் விலாக் தான். அண்ட் மினி விலாகில் கேஸ் ஸ்டவ் சேஞ்ச் பண்ணதை பார்த்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் இந்த விலாக்லேயே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். Thursday ஈவினிங் பார்த்திங்கன்னா அம்மா ஒர்க் முடிச்சுட்டு வந்ததும் பிளான்ஸ் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இருந்த நர்சரிக்கு போயிருந்தோம். இந்த வீட்டுக்கு வந்த புதுசுலேருந்தே கொஞ்சம் பூச்செடி வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்கு பால் காய்ச்சின அன்றைக்கி நர்சரிக்கு போயிட்டு கொஞ்சம் இண்டோர் பிளான்ஸ் மட்டும்தான் வாங்கினோம். மற்றபடி இந்த ரோஸ் செடி ஆகட்டும், அதுக்கப்புறம் கனகாமரம், மல்லிப்பூ செடிலாம் இது வரைக்கும் வாங்கினதில்லை. சரி, எப்படியும் இந்த வீட்டில் முன்னாடி நிறைய ஸ்பேஸ் இருக்கா, ஸோ அங்கே பூச்செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போயிருந்தோம். இந்த நர்சரியில் இண்டோர் பிளான்ஸ் அண்ட் அவுட்டோர் பிளான்ஸ் ரெண்டுமே நிறைய வெரைட்டிஸில் வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸும் அண்ட் வெளியே வைக்கிறதுக்கு ஃபுல்லாகவே பூச்செடியாக தான் வாங்கியிருக்கோம். எனக்கு வீட்டுக்குள்ளே ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸை விட ஒரிஜினல் பிளான்ஸ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அங்கங்கே க்ரீனிஷாக இருக்கிறது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்குன்னு அதிகமாக வச்சாலும் மஸ்கிட்டோஸும் அதிகமாயிரும், அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் ஜாஸ்தி தான். ஸோ ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி பிளான்ஸை தான் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த புல்லு டைப் பிளான் தான். அதோட பேர் ரேகா பாம். அடுத்ததாக இந்த ஒரு செடி வாங்கியிருக்கோம். இதோட நேம் ஃபீகஸ் எலாஸ்டிகா. இந்த நேம்ஸ் எல்லாமே நான் கூகுள் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஏன்னா அப்படியே காமிச்சா நிறைய பேர் நேம்ஸ் கேட்குறீங்க, எனக்குமே தெரியல. ஸோ அதனால் கூகுள் பார்த்துட்டு நேம்ஸ் நான் இங்கே ஸ்க்ரீன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் தேர்ட் பிளான்ட் பார்த்திங்கன்னா க்ராட்டன். அது ஒரு கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லோவும் க்ரீனும் கலந்த மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். மெயினாக வாங்கும்போதே இதோட மெயின்டெனன்ஸ் பற்றியும் கேட்டோம். சப்போஸ் இந்த பிளான்ஸ் எல்லாம் இண்டோரில் வைக்கிற மாதிரி இருந்தால் வீக்லி ஒன்ஸ் எடுத்து கொஞ்சம் வெளிச்சத்தில் வைக்கணும். பட் டைரக்ட் சன்லைட் படக்கூடாது. அதே மாதிரி தண்ணி ஒன்ஸ் அந்த சாயில் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் தண்ணி விடணும். லீஃப்க்கு டெய்லியுமே நம்ம கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் இந்த பிளான்ஸ் அவுட்டோரில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டெய்லியுமே தண்ணி ஊற்றலாம். பட் தண்ணி எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக செடி வாடி போயிடும். இன்கேஸ் நீங்களும் வீட்டுக்குள்ளே மணி பிளான்ட்டை தாண்டி வர என்ன பிளான்ஸ் வைக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த 3 பிளான்ஸுமே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹாலில் மட்டும்தான். பூஜை ரூமுக்கு முன்னாடி 2ம், டிவி யூனிட்க்கு பக்கத்தில் ஒரு பிளான்ட்டும் வச்சுருக்கு. அந்த 3 ஸ்டாண்டுமே நான் மீஷோவில் வாங்கினது தான். ஸோ அந்த ஸ்டாண்டோட கொடுத்துருக்கிற பாட் குட்டி சைஸில் தான் இருக்குது. இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிற பிளான்ஸ் கண்டிப்பாக அதில் வைக்க முடியாது. அதனால நாங்கள் செப்பரேட்டாக 2 பாட் வாங்கி அப்படியே டேரெக்டாக கீழே வச்சுருக்கு. சின்னதாக அதுக்கு ஒரு சேர் மாதிரி வாங்கிட்டு வச்சோன்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் அவுட்டோர் பிளான்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வாங்கியிருக்கோம். அது கூட 2 பாட்ஸும், அப்புறம் இந்த கொரியாண்டர், புதினா இலையெல்லாம் வளர்க்குறதுக்கு நீளமாக ஒரு பாட் வரும்ல, அதுவுமே வாங்கியிருக்கு. இந்த மொத்த பிளான்ஸு பாட் எல்லாமே சேர்த்து எங்களுக்கு 600 rupees தான் ஆச்சு. இதுவே ஆன்லைனில் பார்த்துருந்தோன்னா கண்டிப்பாக கூட தான் வந்திருக்கும். பட் நாங்கள் போன நர்சரியில் ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான். அண்ட் இப்போ தான் ரோஸ் செடியில் ஒரு மொட்டு வச்சுருக்கு. அது என்ன கலர் ரோஸுன்னு கூட தெரியல. அது நல்லா பூத்ததுக்கப்புறமா நான் வீடியோவில் காட்டுறேன். டூ டேஸ்க்கு முன்னாடி மட்டன் வாங்கிட்டு வந்ததும் பிரியாணியும் சிக்கன் சுக்காவும் செஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் பீசஸ் இந்த ரெசிபிக்காக எடுத்து வச்சுருந்தேன். அது என்னென்னா பீகார் ஃபேமஸ் டிஷ் மட்டன் சம்பாரன். 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஸ்பைசஸோட மட்டனை மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ரெசிபியை வீடியோஸில் பார்க்கும்போதே அவ்வளோ டெம்டிங்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துணுன்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ரைஸ் கூட மட்டன் சம்பாரன் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் இதுக்கான மேரினேஷன் பண்ணி வச்சிடணும். ஸோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற மீடியம் சைஸ் 4-5 வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். தக்காளி அந்த மாதிரி வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ கிரேவிக்கான கன்சிஸ்டன்சியே இந்த வெங்காயம் தான் கொடுக்க போகுது. ஸோ அதுக்கு அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை. அடுத்ததாக ஹோல் ஸ்பைசஸ்க்கு 2 பிரியாணி இலை, 4 ஏலக்காய், 2 ஸ்டார் அனஸ், சின்ன சைஸ்க்கு 4-5 பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு, 3 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதெல்லாத்தையும் அப்படியே இது கூட சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு மசாலா பவுடர்ஸ்க்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி காஞ்ச மிளகா, பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம். ஸோ காரம் சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக 3 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கணும். ப்ளஸ் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இதே டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்கணும். பட் நான் மறந்துட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா ஸ்குவீஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அதாவது அந்த ஆனியன்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜூஸ் அது எல்லாமே நல்லா இறங்கி மட்டனோட கோட் ஆகணும். எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/4 கப் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு இதோட சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதை குறைஞ்சது 2 to 3 hours மேரினேட் பண்ணால் தான் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் மட்டனில் நல்லா இறங்கும். அதே மாதிரி கிரேவியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
2 ஹார்ஸ்க்கு மேரினேட் பண்ணதுக்கப்புறமா இதில் 3 முழு பூண்டு அப்படியே சேர்க்கணும். இதுதான் இந்த ரெசிபிக்கு அடிஷ்னல் ஃப்ளேவர் தருது. அண்ட் இந்த ரெசிபி செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான டைம் எடுக்கும். ஸோ நான் புதுசாக வாங்கியிருக்கிற வீகார்ட் மேட்டோ கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணி தான் குக் பண்ண போகிறேன். இந்த ஸ்டவ்வோட மேஜர் அட்வான்டேஜ் என்னோடய குக்கிங்கை இன்னுமே சீம்லெஸ்ஸாகவும் ஃபாஸ்டராகவும் ஆக்கியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா வெயிட்டான பாட்டம் இருக்கிற மாதிரி கடாயில் ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ண மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கறியில் நம்ம எக்ஸஸாக வாட்டர் சேர்க்க போகிறதில்ல. ஸோ மசாலாஸ் பர்ன் பண்ணாமல் பார்த்துக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் மீட் ஓவர் குக் ஆகக்கூடாது. அண்ட் இந்த கேஸ் ஸ்டவ் ஃபியூல் எஃபிஷியன்சி காப்பரில் பண்ண பிராஸ் பர்னர்ஸோட வருது. விச் மீன்ஸ் ஹீட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ தட் நம்ம என்ன சமைச்சாலுமே ப்ராப்பராக குக் ஆகும். ஆல்சோ இந்த கேஸ் ஸ்டவ்வை ஹீட் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாட் ஐ நோட்டஸ்ட் இஸ் யூஸ்வலாக குக் பண்ணுறப்போ எக்ஸஸ் ஹீட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு கிச்சனை கம்ப்ளீட்டாக வார்ம் ஆக்கிரும், விச் மேக்ஸ் அன்கம்ஃபர்டபுள் வைல் குக்கிங். பட் இந்த ப்ராப்ளம் இந்த கேஸ் ஸ்டவ்வில் கிடையாது. ஈவன் நம்ம குக் பண்ணுற ஃபுட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஈவனாகவும் குக் ஆகுது. தென் இந்த மட்டனை ஒரு 5 மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணதுக்கப்புறமா மினிமம் 30 to 40 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். அண்ட் மெயினாக இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டீம் வந்து வெளியே போகக்கூடாது. ஸோ டைட்டாக இருக்கிற மாதிரி லிட் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வெயிட் வச்சு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மீன்வைல் இந்த கேப்பில் ரைஸும் ஸ்வீட்க்கு கொஞ்சமாக கேசரியும் ரெடி பண்ண போகிறேன். ஆஸ் யூ ஆல் நோ இந்த கேஸ் ஸ்டவ் 3 பர்னர்ஸோட வருது. அட் அ டைமில் 3 டிஷ்ஷஸ் பண்ணிக்கலாம், லைக் மல்டி டாஸ்கிங். அண்ட் ஆல்சோ குக்கிங்கில் ரொம்ப டைமும் சேவ் பண்ணிக்கலாம். ஒரு சில 3 பர்னர் கேஸ் ஸ்டவ்வில் ஒரே டைமில் 3 டிஷ்ஷஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாத்திரம் வச்சதுக்கப்புறம் ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுக்கிட்டே இருக்கும். பட் இந்த கேஸ் ஸ்டவ்வில் அந்த பிரச்சனை கிடையாது. பர்னர்ஸ்க்கு இன்பிட்வீனில் எனஃப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக சமைச்சிக்கலாம். அண்ட் ரவை கேசரிக்கு கடாயில் 1/4 கப் நெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக திராட்சை முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரவை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு 3 கப் கொதிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். தென் சர்க்கரை பார்த்திங்கன்னா 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா பேலன்ஸ் இருந்து இன்னும் 1/4 கப் நெய் ஊற்றிட்டு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நெய் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 கப் வரைக்குமே ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட டேஸ்ட் பொறுத்து மாறும். பட் இந்த எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஒன்ஸ் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த சைட் மட்டன் சம்பாரனும் ரெடி ஆனதும் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி இறக்கிட்டேன். அண்ட் ஐ ஹேவ் டு சே திஸ், இந்த கேஸ் ஸ்டவோட கிளாஸ் டாப் லுக் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. தட் பிளாக் கலராக. ஸோ இன்னுமே கிச்சனை ஃபேன்சியாகவும் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறனால க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. ஸோ லுக் வைஸும் சரி யூசேஜ்க்கும் சரி கிச்சனுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான கேஸ் ஸ்டவ். அண்ட் அவ்வளோதான், லஞ்ச் ப்ரிப்பரேஷனும் முடிச்சாச்சு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வீகார்ட் மேட்டோ 3D கேஸ் ஸ்டவ். அதிகமான டைமும் எஃபர்ட்டும் இல்லாமல் குயிக்காக முடிஞ்சிருச்சு. அண்ட் எனக்கு இதில் குக்கிங் இன்னுமே ஈஸியாக செஞ்சு முடிச்ச மாதிரி தோணுச்சு. உங்களோட கிச்சனுக்கு நல்ல ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கணும்னு பார்த்துட்ருக்கீங்கன்னா ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு ட்ரை இட் அவுட் திஸ் கேஸ் ஸ்டவ். ரொம்ப அமேசிங்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ செக் அவுட் தி லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். அண்ட் என்னோட லஞ்ச் பிளேட் பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. சூடான சாப்பாடு, அது கூட மட்டன் கறி, அதுக்கப்புறம் கேசரி எல்லாமே வச்சு சாப்பிடும்போது ஆஹா செம சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி வீட்டில் யாருமே இல்லாததுனால ரொம்ப லேட்டாக தான் நான் லஞ்சை ரெடி பண்ணேன். நான் சாப்பிடும்போதே டைம் 5:30 6 இருக்கும்னு நினைக்கிறேன். தென் அப்பா வந்த உடனே சீக்கிரமாகவே அன்றைக்கி டின்னர் முடிச்சுட்டு அவரும் தூங்கிட்டாரு. இத்தனை நாளாக காஃபி போடுறதுக்கு கடையில் விற்கிற பால் பேக்கெட் வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அதெல்லாம் எந்த சத்தும் இல்லை. அதே மாதிரி சுத்தமாக ஆடையும் ஃபார்ம் ஆகிறதில்ல. ஸோ இனிமேல் டெய்லியில் பால் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு 2 days ஒன்ஸ் 1 லிட்டர் பால் வாங்கிட்டுருக்கோம். நல்லா காய்ச்சிட்டு ஆறுனதும் அப்புறம் எல்லோ கலரில் ஆடை கட்டுது. அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு பட்டரோ இல்லை நெய்க்கோ யூஸ் ஆகும்னு சொல்லி எடுத்து வச்சிட்ருக்கேன். ஆனால் என் தங்கச்சிக்கு இந்த பாலோட ஸ்மெல் சுத்தமாக பிடிக்கல. ஸோ 3-4 டேஸாக வீட்டில் காஃபியே குடிக்கல. ஸோ இப்போ அவளுக்காக தனியாக 1/2 லிட்டர் பால் பேக்கெட் வாங்கிட்டு தான் காஃபி போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கா. எங்கள் ஊரில் வந்து டெய்ரி பால் 40 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இதுவே பேக்கெட் பால் பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 56 rupees என்னமோ ஆகுது. ஆனால் பேக்கெட் பாலுமே வர வர ரொம்ப தண்ணி மிக்ஸ் பண்ணுறாங்க போல். அந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு முன்னாடிலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுவோம். இப்போது தண்ணி ஊற்றினாலே ரொம்ப வாட்ரியாக இருக்குது. பட் இந்த டெய்ரியில் வாங்குறது பரவாயில்ல, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணாலுமே நல்லா திக்காக தான் இருக்குது. பட் தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே காய்ச்சி எடுத்து வச்சாதான் ஆடை கட்டுது. அப்படி இல்லைனா ஆடை அந்த அளவுக்கு கட்டுறதே இல்லை. அண்ட் பால் வாங்கிட்டு வர வழியிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்காக 1/4 கிலோ இஞ்சியும் 1/4 கிலோ பூண்டு வாங்கிட்டு வந்தோம். அதே மாதிரி இப்போ குண்டுமல்லி சீசனாக, ஸோ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டாலே இந்த பூ அதிகமாக சேல் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு 100 கிராம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து சூப்பராக கட்டி எடுத்து வச்சாச்சு.
தம்பி இங்கே வீட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடி நாள் சித்தி வீட்டுக்கு வந்ததும் நெக்ஸ்ட்டு 2 டேஸ் அவனுக்கு லீவ் இருக்கிறனால இங்கே கொண்டு வந்து விட சொல்லியிருந்தேன். ஸோ அப்படியே டியூஷன் முடிச்சுட்டு இங்கே வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருந்தாங்க. இப்போல்லாம் சார் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டாரு. காலையில் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போனால் ரிட்டன் வரவே ஈவினிங் 4:30 ஆயிரும். வந்த உடனே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா அப்படியே 5:30க்கு டியூஷன் கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. தென் அதுக்கப்புறம் 8:30க்கு தான் ரிட்டன் ஹாஸ்டலுக்கே போவாங்க. ஸோ அதுக்கே டைம் கரெக்டாக இருக்கிறதுனால ஈவன் சாட்டர்டே சண்டேஸ்லேயுமே வர முடியறதில்ல. முன்னாடிலாம் அவன் டியூஷனுக்கே போக மாட்டான். சித்தியை அவனை உட்கார வச்சு ஹோம் ஒர்க்லாம் முடிக்க வச்சுருவாங்க. பட் இப்போ வந்து சொல்கிற பேச்சு கேட்குறதே கிடையாது. படிக்க சொன்னாலும் புக் எதுவும் எடுக்க மாட்டான். ஸோ டியூஷன் போனாலாவது அங்கே கொஞ்சம் நேரம் படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாட்டர்டேயுமே அவனுக்கு டியூஷன் வைக்கிற மாதிரி சேர்த்து விட்டுருக்காங்க. அவ்வளோதான். இப்போ ஆனுவல் எக்ஸாமும் போயிட்டுருக்கு. இன்னொரு கொஞ்ச நாள் எக்ஸாம் முடித்த உடனே சம்மர் வெக்கேஷனுக்கு இங்கே வீட்டுக்கு வந்துடுவான். அண்ட் அவன் மட்டனும் சாப்பிட மாட்டானா. ஸோ அவனுக்காக டின்னர் ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோசை மாவு இருந்ததுனால சட்னி மட்டும் நான் அரைச்சி வச்சிட்டேன். இந்த சட்னிக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. ஒரு டைம் இருந்த எல்லாத்தையுமே போட்டு சட்னி அரைச்சிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுனால இப்போ அடிக்கடி அதே தான் செய்வேன். ஸோ பேனில் எண்ணெய் சேர்த்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சோண்டு புளியும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா மீடியம் சைஸ் 3 தக்காளி, 4 பல் பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இதிலேயே வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு லிட் கவர் பண்ணி ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்கு தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் லிட் கவர் பண்ணியே விட்டாச்சு. நான் வந்து தோசைக்கு தொட்டுக்கு தான் இந்த சட்னி ரெடி பண்ணேன். ஈவன் நீங்கள் இட்லிக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இட்லிக்கு தொட்டுக்க கரெக்டாக இருக்கும். தென் இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஃப்ளேவருக்காக 4-5 புதினா இலையும் சேர்த்தா ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த கொத்தமல்லியை ரொம்ப வதக்கிட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு சாட்டே பண்ணால் சுருங்கி வந்துடும். தென் ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு துருவன தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அந்த சூட்லேயே கிளறி விட்டுட்டு முழுசாக ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்தா சட்னி ரெடி. தாளிப்பு கொடுக்கறது ஆப்ஷனல் தான். அப்படியே வச்சாலுமே டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். தம்பியை மினி விளாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறப்போ ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் தம்பி ஓவர் வெயிட்டாக இருக்காங்க, என்னென்ன செக் பண்ணிவிட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ண சொல்லுங்கன்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலி இவனோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு சித்தி வந்து எல்லா பாசிபிள் வேஸும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் இந்த வெயிட் சின்ன வயசுலேருந்து இருக்கிறது கிடையாது. அப்போல்லாம் ரொம்ப ஒல்லியாக தான் இருந்தால். தென் லாக்டவுனுக்கு அப்புறம் தான் இப்படி வெயிட் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஈவன் முன்னாடிலாம் ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிடுவான். மேபி அதுதான் ரீசனாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டில் வெயிட்டில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. நாங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அவனுக்கு அதிகமாக பசி எடுக்குது, அவ்வளோதான். மற்றபடி செக் பண்ணி பார்த்த வரைக்கும் வேறு எந்த ஹெல்த் இஷ்யூஸுமே கிடையாது. பட் இந்த பசியை எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு நிஜமாக இங்கே யாருக்குமே தெரியல. இன்னும் சொல்ல போகணுன்னா முன்னாடிலாம் சப்பாத்தியே சாப்பிட மாட்டான். எவ்வளோ பசி இருந்தாலும் சப்பாத்தியை தொட்டு கூட பார்க்குறது கிடையாது. பட் இப்போ ஒரு சில பேர் அப்படி இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது அவனுக்கு ஹர்ட் ஆகுது. ஸோ அதனாலேயே அவனோட ஃபுட் ஹேபிட்ஸை வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கான். யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காகவே பார்த்து தான் சாப்பிட்றான். சித்தியுமே அவனுக்கு ஃபுட் கொடுக்கும்போது பார்த்து கேலரிஸ் கம்மி இருக்கிற மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை தாண்டியும் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப ரெஸ்ட்ரிக்டும் பண்ண முடியாது. சின்ன பையனாக இருக்கிறதுனால ஜிம்முக்கு அனுப்புறதோ இல்லை டயட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதோ அது வந்து கண்டிப்பாக இம்பாசிபிள் தான். ஸோ எங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. இன்கேஸ் உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் நெய்பர்ஸில் சின்ன பசங்களுக்கு யாராவது ஒபேஸ் இஷ்யூ இருந்து சால்வ் ஆயிருக்குன்னா லெட் மீ நோ தட் இன் கமெண்ட்ஸ். பிகாஸ் சின்ன பையனாக இருக்கிறதுனால ஈஸியாக எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியறதில்ல. பட் ஹாப்பியஸ்ட் திங் இஸ் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் தம்பி க்யூட்டாக இருக்காங்க, அழகாக இருக்காங்கன்னு சொல்கிறதெல்லாம் படிச்சுட்டு வந்து அவ்வளோ சந்தோஷமாக சொல்லுவான். அண்ட் அவன் அப்பியர் ஆகிற வீடியோஸில் வர கமெண்ட்ஸை படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஈவன் வீடியோஸில் வரவும் ரொம்ப ஆசைப்படுவான். என்னதான் நம்மளை சுற்றி பாசிட்டிவ் பீப்புள் இருந்தாலும் கண்டிப்பாக 1-2 பேர் நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதாவது சின்ன பையன் கூட பார்க்காம எங்கள் கண் முன்னாடி ஈஸியாக பாடி ஷேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சின்ன பையன் தானே, ஸோ கிண்டலாக போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் அந்த இடத்துல அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டான். பட் ஃபுட்டுன்னு வரும்போது அந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பான். பசி இருந்தாலுமே சாப்பிட மாட்டான். ஸோ அப்போ தான் அவனுக்கு ஹர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதே எங்களுக்கு புரிய வரும். ஸோ எப்போவுமே ஒருத்தவங்களோட அப்பீரியன்ஸ் பார்த்து கிண்டல் பண்ணுறதோ பாடி ஷேம் பண்ணுறதோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்கள் கண் முன்னாடி அப்படி யாராவது பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துலையே திட்டி விட்டுருங்க. பிகாஸ் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு தான் அந்த வேர்ட்ஸ் ரொம்ப ஹர்ட் ஆகும். ஸோ லெட் தெம் பி ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி. அவங்கள கிண்டல் பண்ணுறதுனால நமக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்க போகிறதும் கிடையாது. ஸோ அவ்வளோதான், இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.